அனைவருக்கும் பொன்தமிழ் விடியலின் இனிய பொன்னான மாலை வணக்கம். இன்றைய தினம் நம்முடைய தொடர் நிகழ்வான இந்த விவாத மேடையின் 427வது மேடையிலே இன்றைய காலகட்டங்களில் விவசாயம் செழிக்க நமக்கு தேவையானது இயற்கையான உரங்களா அல்லது செயற்கையான உரங்களா என்ற ஒரு அருமையான ஒரு தலைப்பிலே இன்றைய விவாத மேடை அமைந்துள்ளது. வழக்கம் போல இந்த விவாத மேடைக்கும் திருக்குறளை வழங்கி இந்த விவாத மேடையை தொடங்கி வைக்க வருமாறு கவிஞர் பால்தங்கம் அவர்களை இந்த பொன்தமிழ் விடியல் மாமன்றம் அன்போடு அழைக்கின்றது. வாருங்கள், திருக்குறள் தாருங்கள். தமிழ் விடியல் மாமன்றத்திற்கு அன்பான இரவு வணக்கம். திருக்குறள் வாசிப்பு. குறளன் 427. அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அக்தரி கல்லாதவர். அறிவுடையவர்கள் பின்னால் வருவதை அறிவார்கள், அறிவில்லாதவர்கள் முன்கூட்டி அறிந்து கொள்ள மாட்டார்கள். நன்றி வாய்ப்புக்கு. அருமை. மிக ஒரு அருமையான ஒரு திருக்குறளை வழங்கி அதற்கு தகுந்த அறிவின் சிறப்பை எடுத்துரைத்த குறள். அந்த குறளுக்கு நல்லதொரு விளக்கம் அளித்த நம்முடைய கவிஞர் பால்தங்கம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த அருமையான விவாத மேடையிலே விவசாயம் செழிக்க நமக்கு தேவை இயற்கை உரங்களா அல்லது செயற்கை உரங்களா என்ற தலைப்பிலே பேச வந்திருக்கின்ற அத்தனை தமிழ் நெஞ்சங்களையும் நம்முடைய பொன்தமிழ் விடியல் மாமன்றத்தின் உறுப்பினர்களையும் வாழ்த்தி வருக வருகின வரவேற்கின்றேன். அவர்களை தொடர்ந்து இன்னும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் வரவேற்கின்றேன். மேலும் இனிவரும் காலகட்டங்களில் இணையம் வழியாக இந்த நிகழ்வை கண்டு ரசிக்க, கண்டு பயன்பெற காத்து கொண்டிருக்கின்ற அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய விவாத மேடைக்கும் நாம் செல்லலாம். நண்பர்களே, மிக ஒரு அருமையான ஒரு தலைப்பு. விவசாயம் ஒரு நாட்டின் முதுகெலும்பு. அதுவும் இந்தியா போன்ற மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடுகளுக்கு விவசாயம் மிக முக்கியமான ஒன்று. அத்தகைய விவசாயம் சிறப்பாக இருந்தால்தான் இந்த நாடு சிறப்பாக இருக்கும், இந்த நாடு வளமையோடு வாழ முடியும். ஆக இந்த விவசாயம் சிறப்புற, செழிப்புற, செம்மையாக நடைபெற நமக்கு தேவையானது இயற்கை உரங்களா அல்லது செயற்கை உரங்களா அப்படின்னு நம்ம விவாதிக்க இன்றைய தினம் நாம் கூடியுள்ளோம். ஒரு காலகட்டங்களில் இலைத்தலைகள், ஆடு மாடுகளின் அந்த எச்சம், மற்ற விலங்குகள் பறவைகளுடைய எச்சம், இவைதான் உரமாக, அதாவது இவற்றிற்கு பெயர் தான் இயற்கை உரங்கள். இயற்கையான முறையில் தயாரிக்கப்படுவதால், உருவாக்கப்படுவதால் இவை இயற்கை உரங்கள் என்றும், இந்த இயற்கை உரங்களை இட்டுதான் அன்றைய காலகட்டங்களில் மனிதன் விவசாயம் செய்தான். அதில் கிடைத்த பொருளை வைத்துதான் அவன் உண்டான். அதனால்தான் அவன் அத்தகைய உடல் வலுவோடும் அத்தகைய நீண்ட ஆயுளோடும் வாழ்ந்தான் என்று சொல்வார்கள். இன்னைக்கும் ஒரு சில கிராமங்களுக்கு சென்றால் இயற்கையான முறையில் தான் விவசாயம் செய்கின்றார்கள், அந்த உணவைத்தான் அவர்கள் உண்ணுகின்றார்கள். அதனால்தான் எந்த காரணத்திற்கும் அவர்கள் மருத்துவமனைக்கு செல்வதில்லை. மருத்துவமனை செலவே அவருடைய வாழ்க்கையில் கிடையாது. அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தார்கள். அதாவது தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்க, மருந்தே உணவு அப்படின்னு இல்லாம உணவே மருந்து. அவர்கள் உண்ணுகின்ற உணவே அவர்களுக்கு உணவாகவும் மருந்தாகவும் இருந்ததால் அவர்களுக்கு நோய் ஏற்பட எந்த காரணமும் இல்லை. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையோடு அவர்கள் உணவே மருந்தாக, அதாவது அந்த உணவை அந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு சக்தி வாய்ந்த உணவை உண்டதால் அவர்கள் அந்த ஒரு நிலையை பெற முடிந்தது. இந்த ஒரு சத்தான உணவு அவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான், இயற்கையான உரங்களை பயன்படுத்தியதால். அதனால இயற்கையான உரம் தான் நிச்சயம் நமக்கு தேவை. நம்முடைய விவசாயம் சிறப்பாக இருக்கணும்னா இந்த இயற்கையான உரங்கள் தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாதிட ஒரு சில நபர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா காலத்தின் கட்டாயம் என்னமோ தெரியல, இன்னைக்கு மக்கள் தொகையில நம்ம உலக அளவுல முதலிடம். மக்கள் தொகை பெருகி கொண்டுதான் இருக்குது. இந்த உணவு உற்பத்தி பெருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பசுமை புரட்சியின் விளைவுகளில் அடிப்படையில சொல்லணும்னா உணவு உற்பத்தியை பெருக்கினாதான் மக்கள் தொகையுடைய பெருக்கத்துக்கு ஏற்ற அளவுக்கு நம்மளால உணவு உற்பத்தி பண்ண முடியும். அந்த உணவு உற்பத்தி வேணும்னா செயற்கை உரங்களை போட்டாதான் முடியும். ஆக விவசாயம் செழிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா செயற்கை உரம் தான், அதை தவிர வேற வழியே கிடையாது
செயற்கை உரம் பயன்படுத்துவதால் ஒருவேளை நோய்கள் வரலாம். ஆனாலும் வேறு வழி இல்லை. செயற்கை உரங்கள் பயன்படுத்தினால் மட்டும்தான் இன்றைய மக்கள் தொகை பெருக்கத்தை நாம் சரி செய்கின்ற அளவுக்கு உணவு உற்பத்தியை கொள்ள முடியும். ஆக செயற்கை உரங்கள் தான் தேவை, அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லி தங்களுடைய வாதங்களை எடுத்து வைக்கவும் இருதரப்பினர்களும் மிகவும் ஆவலோடு இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய வாதங்களுக்கு நாம் வழிவிடுவோம். வாருங்கள் நண்பர்களே, உங்களுடைய வாதங்களை எடுத்து வையுங்கள். நன்றி, வணக்கம். தமிழ் விடியல் மாமன்றத்திற்கு மீண்டும் ஓர் அன்பு வணக்கம், இரவு வணக்கம். அழகாக ராகுல் ஐயாவே இரு உரங்களையும் பற்றி எடுத்து சொல்லிவிட்டார்கள். ஆம், இன்றைய தேவை அதிகமாக இருக்கிறது என்பதற்காக அதிக பயிர் பண்ணும் இடங்களை பெருக்கலாமே. ஏன் என்று ஜப்பானிலே மாடி தோட்டங்களிலே நெல்லை வளர்க்கிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படி பெருக்கலாமே. அதற்காக செயற்கை உரங்களை இட்டுத்தான் ஆக வேண்டும் என்ற அதிகம் அவசியம் இல்லை இல்லவா? எண்ணி பாருங்கள். நான் நம்மாழ்வார் கட்சியிலே இருந்து பேசுகிறேன். நம்மாழ்வார் வானகம் என்ற ஒன்றை உருவாக்கி அங்கே இயற்கை விவசாயத்தை போதித்தார். அவர் போதிக்க காரணமாக அப்படி இருந்த போது நமது பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி அவர்களுக்கெல்லாம் நாம் எல்லாம் அரசாங்கத்தால் செய்ய முடியாது என்று இடங்களை ஒதுக்கி கொடுத்து சமூக வாரியமாக ஒதுக்கி சமூக நல அக்கறை கொண்டவர்களிடம் ஒப்படைத்தது. அப்படி ஒப்படைத்த போதுதான் ஸ்வீடன் நாட்டு உதவியோடு கொழிஞ்சி மரங்கள் நிறைந்த காட்டை எல்லாம் அவர் காடுகளை எல்லாம் நாடாக்கி, அதாவது விளைநிலங்களை உருவாக்கி விவசாயத்தை பெருக்கினார். அப்படி பெருக்கும் போது நாம் ஏன் ரசாயன உரங்களுக்கு செல்ல வேண்டும்? நம்மாழ்வார் போன்ற விவசாயிகளை நான் எங்கள் ஊரிலேயே பார்த்து கொண்டிருக்கிறேன். ஊரில் உள்ள அழகாக ராகுல் கோட்டன் ஐயாவே அவர்கள் சொல்லிவிட்டார். எங்கள் வீடுகள் எல்லாம் ஒரு குறைந்தது ஒரு 10 சென்ட் பூமியாவது எல்லாருக்கும் இருக்கும். அந்த பூமிக்குள்ளேயே ஒரு 10 வகையான மரங்களும் இருக்கும். அதை வைத்துதான் அதில் உள்ள மரங்கள் இலைகள் எல்லாம் அன்றாடம் கொட்டும். அதை காலையில் எழுந்து பெருக்குவது பெண்களின் வேலையாக இருக்கும். அதை பெருக்கி கொண்டு அழகாக ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பெரிய கொண்டு என்று வைத்திருப்பார்கள். அது இல்லாத வீடே இருக்காது கிராமத்தில். அதே போல ஒரு தொழுவமும் இருக்கும். தொழுவத்தில் குறைந்தது ஒரு பசு ஒரு கண்ணுக்குட்டி நிச்சயமாக இருக்கும். அவர்கள் வீட்டிலே 10 கோழிகள் நிச்சயமாக வளர்ப்பார்கள். இந்த ஒரு ஆடுகள் வளர்ப்பவர்களும் கூட இந்த இவருடைய எச்சங்களைத்தான் அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். எங்கள் வீட்டிலே கூட அழகாக எங்கள் மாட்டு தொழுவத்திலே இருந்து அதனுடைய மூத்திரம் ஒரு காய்வாழ் வேலையாக வலித்து அது எங்கள் உரக்குண்டை போய் அடையும். மேலும் எங்கள் வீட்டிலே பலா மரம், மாமரம், வாழை மரம், முந்திரி மரம் போன்ற வேப்ப மரங்கள், பூவரச மரங்கள் போன்ற மரங்கள் ஏராளமாக எங்கள் வீட்டை சுற்றி இறக்காக வளர்ந்த வேப்ப மரங்கள் ஏராளமாக இருந்தன. அவற்றில் இருந்து விழும் அன்றாடம் இலைகள் எல்லாம் எங்கள் அம்மா கூட்டி அதை அழகாக உரக்குண்டிலே கொண்டு போடுவார்கள். எங்கெங்கே இலைகள் கொட்டி கொண்டிருக்கிறதோ அத்தனையும் அங்கே சேகரிப்பார்கள். மற்றும் அத்தனை விரவுகள் எரிப்பதற்கு அதில் உள்ள சரவு தான் வைத்து எரிப்பார்கள். அந்த சரவுகளில் இருந்து குப்பையையும் அங்கே கொண்டு கொட்டுவார்கள். அப்படி கொட்டி அதை கொண்டு உருவாக்கி அந்த இயற்கை உரத்தை போட்டுத்தான் அன்று நாங்கள் விவசாயம் செய்தோம். அப்படி விவசாயம் செய்து சாப்பிட்டதனால் எங்கள் அப்பா, எங்க அம்மா, எங்க தாத்தா, எங்க பாட்டி எல்லாருமே 80 வயது வரை வாழ்ந்து எந்த நோயும் இல்லாமல் இருந்தார்கள். அதை எண்ணி பார்க்கும் போது இந்த இயற்கை விவசாயம் தான் நாம் செல்ல வேண்டும், இயற்கை உரங்களை தான் பயன்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிறோம். எல்லாரும் கொள்ளலாம், பூச்சிக்கொல்லிகளாலே நாம் பாடுபட்டு கெட்டு போகிறோமே என்று இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்தை அழகாக நம்மாழ்வார் ஐயா கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார்கள். ஆம், ஆண்டே ஆடு தொடாத அந்த சில தாவரங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆடாத்தோடா, ஆடு, துளசி, நொச்சி, கொழிஞ்சி போன்ற பலவிதமான தாவரங்கள் ஆடுகள் தொடாத, மாடுகள் தொடாத காரணத்தால் அவற்றை எல்லாம் எடுத்து அவற்றின் இலைத்தலைகளை எடுத்து அவற்றை தானாங்கிய அல்லது அதோடு மூத்திரம், அதாவது மாட்டின் மூத்திரத்தை ஊற்றி ஊற வைத்தால் இயற்கை கொல்லி கிடைக்கின்றது. அப்படி அந்த இயற்கை கொல்லி கிடைக்கும் போது அந்த தெளிக்கும் போது அங்கே உள்ள பூச்சிகள் கொல்லப்பட மாட்டாது, அதை விரட்டிவிடும். அந்த நாற்றத்திற்கு அந்த பூச்சிகள் அண்டாது. நாம் இயற்கையை அழித்தோம் என்றால் அந்த பூச்சிகளுக்கு உணவாகும், அந்த சில பூச்சிகளுக்கு உணவாகும் பறவைகள் கூட வராமல் போய்விடும். அப்படி போகும் ஒரு மகரந்த சேர்க்கை நடப்பதே கஷ்டம். அந்த காலத்திலே எண்ணி பாருங்கள், விதைகளை விதைக்கிறது இல்லை, இயற்கையாகவே விதைகள் விதைக்கப்படும். எங்கள் வீட்டை சுற்றி ஏராளமான வேப்ப மரங்கள் இருக்கும். அதை நாங்கள் நட்டு வைத்ததில்லை. தானே அந்த வேப்ப மரங்களில் உள்ளதை, அதாவது காகமோ இல்லது மற்ற பறவைகளோ கொண்டு வந்து தின்று போட்டதோ இல்லது தானே மரத்திலிருந்து தொழிந்து அதிலிருந்து வளர்ந்த மரங்கள் தான் என்றும் ஆலமரம் போல ஆணித்தரமாக நின்று கொண்டிருக்கும். அது காற்றுக்கு ஆடாது, சீக்கிரமாக விழுந்து இப்பொழுது சாலைகளிலே மரம் விழுந்து விட்டுறது என்று சொல்கிறார்களே, அதே போல விழுந்து விடாது.
கூடாது என்னும் எண்ணி அதில் உள்ள பலகையை கொண்டுதான் அப்பொழுது கதவு ஜன்னல்கள் செய்வார்கள். அந்த மாதிரி மரங்களை அவர்கள் வளர்த்து விட்டதனால் அவர்களுக்கு இயற்கை விவசாயத்துக்கு அது உதவியாக இருந்தது. எங்கள் வீட்டை சுற்றி இருக்கின்ற மரங்களில் உள்ள அத்தனை களைதலைகளையும் வெட்டிதான் அதோடு வேப்ப மரமும் சேர்ந்து வேப்பம் புண்ணாக்கும் போட்டுத்தான் வயலிலே அன்று எங்கள் அப்பா எங்க தாத்தா எங்க பாட்டி செய்திருக்க வேண்டும். அதன் வழியிலே எங்க அப்பா எங்க மாமா எங்க சித்தப்பா எங்க பெரியப்பா எல்லாரும் இயற்கை விவசாயிகளாக இருந்து வாழ்ந்தார்கள். அவர்கள் இன்று வரை நாங்கள் அவர்களை சொல்லிக் கொண்டிருக்கும் அளவு வாழ்ந்து நோயின்றி இறந்து போக காரணமாக இருந்ததற்கு காரணம் இயற்கை உரம்தான் என்பதை உணர்ந்து அந்த உரங்களையே பயன்படுத்த வேண்டும் என்று முதல் கட்டவாதமாக உரைத்து அடுத்தவருக்கு இடம் சாருகிறேன். வணக்கம். நீங்க சொல்வது எல்லாம் சரிதான். ஆனா நிறைய விடயங்களில பார்க்கணும். ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்துல இன்னைக்குள்ள மக்கள் தொகை பெருக்கத்துக்கு இதெல்லாம் கட்டுப்படி ஆகுமா, சரிப்பட்டு வருமா, அதையும் நம்ம யோசிக்க வேண்டி இருக்குது. இயற்கை உரம் கொஞ்சம் அளவுல பயன்படுத்துறதுல நம்ம பயன்படுத்தலாம். பெரிய அளவுல பயன்படுத்த முச்சுல நடக்குமா அப்படிங்கறது ஒரு கேள்வி. அப்புறம் இன்னைக்கு உட்கார்றதுக்கே இடம் இல்ல. இதுல எங்க ஆடு மாடு வளர்க்க, செடி கொடிகளை வளர்க்க அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறோம். இதுக்கெல்லாம் நீங்க பதில் கொடுக்கணும். இன்னொன்னு, நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு உள்ள விவசாயிகள் மத்தியில சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது. மிகப்பெரிய ஒரு இடையூறு என்னன்னா, இந்த இயற்கை உரங்கள் வைக்கிறதுனால நிறைய பூச்சிகளுடைய தாக்கம் இருக்கு அப்படின்னு ஒரு வாதம் இருக்குது. இதுக்கெல்லாம் உங்களிடமிருந்து நாங்கள் பதிலை எதிர்பார்க்கின்றோம். அதற்குள் அடுத்த பேச்சாளர் தன்னுடைய வாதத்தை வைப்பார்கள். பாருங்கள். தமிழ் விடியலின் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு மிகவும் சிறப்பானது. ஒரு தலைப்பு, விவசாயம் செழிக்க இயற்கை உரங்களா செயற்கை உரங்களான்னு அடிச்சு சொல்லுவேன் ஆணித்தரமாக. இயற்கை உரங்களே. இயற்கை வழி விவசாயம். பால்தங்க அக்கா சொன்னாங்க நம்மாழ்வாரை பத்தி, அவங்களுடைய அப்பா அம்மா எப்படி எல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத பத்தி சொன்னாங்க. ஆனா நான் அந்த நம்மாழ்வாரனுடைய விவசாயத்தை அவருடைய இடத்திலே வானகம்னு சொல்லி சொன்னாங்க. வானகம், கடவுர், கரூர் மாவட்டத்தில் கடவுர் ஒன்றியத்துல வானகம் என்று சொல்லக்கூடிய சுருமான் பட்டியில 5 நாட்கள் நம்மாழ்வாருடைய விவசாய பண்ணைக்கு நான் சென்று அங்க பயிற்சி எடுத்து எப்படி இயற்கை விவசாயத்தை பண்ணணும் அப்படிங்கிறத நான் கண்கூடாக அந்த செயல்லையே இறங்கி அந்த பயிற்சி முறைகளை எல்லாம் கத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். அதுல எனக்கு கிடைத்த அனுபவங்களை நான் உங்கள் முன்ன சொல்வதற்காக ஒரு 4 வருடங்களுக்கு முன்ன கத்துக்கிட்ட ஒரு பயிற்சிய இன்னைக்கு இந்த தமிழ் விடியல் மூலமாக எனக்கு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பினை வழங்கிய ராகுல் ஐயா அவருக்கு தான் நான் நன்றியை சொல்லணும். அவர் ஐயா சொல்லுவாரு, இயற்கை வழி விவசாயம். இயற்கை விவசாயம் நம்ம சொல்றோம், அது இயற்கை விவசாயம் அல்ல, இயற்கை வழி விவசாயம். இயற்கை வழியின் மூலமாக தான் நாம விவசாயம் செய்யணும்னு அவர் சொல்லியிருப்பாரு. இப்ப எதனால நம்ம செயற்கை உரத்தை நம்ம போடுறோம்? மண்ணு வளம் இல்ல அப்படிங்கறதுனாலதான் நம்ம உரத்தை போடுறோம். ஏன் மண்ணு வளம் இல்லாம போகுது? 50 வருடமாக மண் வளமே இல்லாத இருக்கக்கூடிய நிலத்தை நம்மளுடைய தாத்தா அந்த நம்மாழ்வார் சொல்லுவாரு பாருங்க, 6 மாசத்துல அதை வளமிக்க மண்ணாக மாத்தலாமா. எப்படின்னு பாருங்க, 5 வகையான தானியங்கள், ஒரு 15 நாளைக்கு 5 வகையான தானியங்களை நம்ம அந்த நிலத்துல விதைக்கணுமா. அது விளைஞ்சு வரும்போது 15 நாள் கழிச்சு அதை மீண்டும் அந்த நிலத்திலேயே மலுக்கி விட்டுறணும். அதே மாதிரி அடுத்த ஒரு 15 நாள், 45 நாள் முடிஞ்ச உடனே இப்படியே வளர்ந்த 5 வகையான தானியம் என்னென்ன அப்படின்னா, தானியங்கள், பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், வாசனை பொருட்கள், உரச்செடிகள். இந்த உரச்செடி தானியம் அப்படிங்கிறது என்னன்னா சோளம், கம்பு, கேழ்வரகு. இது அடுத்து பருப்பு வகைனா நமக்கு அந்த எள்ளு, கம்பு இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். பருப்பு வகைகள்னா இந்த தட்டைப்பயிறு, மொச்சை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பருப்பு வகை. எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னா ஆமணக்கு, எள்ளு, நிலக்கடலை, இந்த மாதிரியான பொருள். வாசனை பொருள் நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில இருக்கும் பாருங்க, கடுகு, சோம்பு, வெந்தயம், இது மாதிரி இருக்கக்கூடிய வாசனை பொருட்கள். உரச்செடிகள், எருக்கு, ஆடுதொடா, பாலை, இந்த மாதிரியான அந்த உரச்செடிகள். இது அனைத்து இது மாதிரி 5 வகையான பொருட்களை அந்த நிலத்துல போட்டு வளர விட்டு, விதையா தெளிச்சு வளர வச்சு, அது ஒரு 15 நாள் வளர்ந்த பின்னாடி அது நிலத்திலேயே மீண்டும் மல்லிக்கி உரமாக்கிடணும். அதே மாதிரியே 6 மாத காலங்கள் நம்ம செஞ்சோம்னா எப்பேற்பட்ட 50 வருடங்களாக
செயற்கை உரத்து மூலமாக பாழ்பட்ட நிலமும் வளமான மண்ணா மாறிடுதுங்க. அப்ப இதுக்கு எதுக்குங்க நம்ம செயற்கை உரத்தை போடணும்? மண் வளம் கிடைச்சிருது. அடுத்து நம்ம என்ன பண்றாங்க, அவன் ஏன் உரத்தை போடுறான்? நிறைய மகசூல் தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் உரத்தை போடுறான். இன்னும் மெயினா என்னன்னா பூச்சி மருந்து அடிச்சா அந்த பூச்சி வருது. இப்ப ஒரு ஹார்லிக்ஸ் கடையில விக்கிறான், அந்த ஹார்லிக்ஸை வாங்கி நீங்க வருஷ கணக்குல வச்சு பாருங்களேன், அதுல பூச்சியே வைக்காது. பூச்சி இருக்கக்கூடிய காய்கறி, கத்திரிக்காயா இருக்கட்டும், வெண்டைக்காயா இருக்கட்டும், எந்த விதமான பாவக்காயில கூட பூச்சி இருக்கும். அது புழு பூச்சி எந்த காயில் இருக்குதோ அதுதான் செயற்கை உரத்துக்கு ஆட்படாத சுத்தமான காயின்னு சொல்றோம். அப்ப நம்ம பூச்சிக்காயின்னு ஒதுக்கி தள்ளிடுறோம். ஆனா பூச்சிக்காய் தான் நமக்கு எந்த விதமான உரங்களும் இல்லாமல் சத்தான காய்கறி அப்படிங்கறத நம்ம நிறைய பேருக்கு நமக்கு தெரியாம போயிருது. அப்ப இந்த பூச்சி விரட்டிய நம்ம விரட்டணுங்க. இதுவுமே அந்த பூச்சி நம்ம செடிகளை அழிக்காம இருக்கணுங்கிறதுக்காக தான் விவசாயி என்ன பண்றான், பூச்சி மருந்தை அழிக்கிறான். அந்த பூச்சி மருந்து கூட அழகா அவங்க பால்தங்க அக்கா சொன்னாங்க. இது மாதிரி இந்த ஆடு திங்க கூடாத, ஆடு மாடு சாப்பிடாத அந்த நாத்தம் உள்ள இலைகள், நொச்சி, துளசி, ஆடுதொடா, எருக்கு, இந்த மாதிரியான 20 வகையான இலைத்தலைகள் எல்லாம் வெட்டி அதை பசுனுடைய மூத்திரத்துல அதை கலந்து 20 நாள் கலவையா வச்சு அதை நம்ம பூச்சி தெளிப்பான தெளிச்சோம்னா பூச்சி விரட்டிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மாழ்வார். இப்ப பாருங்க, மண்ணு வளமானதா கிடைச்சிச்சு, பூச்சியை விரட்டியாச்சு. அப்புறம் அந்த பயிர் வளர்றதுக்கு என்னங்க கோளாறு? இப்ப நானுமே அந்த விவசாயத்தை எப்படி பண்ணணுங்கிறத செயல் மூலமாக அங்க போய் இயற்கையோடு இயற்கையா நாங்க வாழ்ந்தோம். ரசாயன உரமான சோப்பு போட்டு அங்க குளிக்கல, பற்பசை என்று சொல்லக்கூடிய அந்த பற்பசையில பல்லு துளக்கல, சோப்பு போட்டு குளிக்காம, பற்பசையில பல்லு விளக்காம, இயற்கையோட எந்த விதமான எண்ணெய் பொருளும் இல்லாம அங்கேயே விளையக்கூடிய நெல், காய்கறி, பழங்கள் இதை வைத்தே நாங்க சாப்பிட்டு 5 நாள் அந்த வானகத்துல கத்துக்கிட்டோம். ஒரு 50 பேர் இளைஞர்கள், இன்றைய இளைஞர்கள், அமெரிக்காவில இன்ஜினியராக வேலை பார்க்கக்கூடிய இளைய சமுதாயம் நிறைய பேர் அங்க அந்த பயிற்சிக்கு வந்திருந்தாங்க. அவர்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும், கணினி நுட்பத்துல, கணினி இதுல இயக்குறதுல வேலை செய்யறவங்க எல்லாம் 35 வயசுக்கு மேல அவங்களால வேலை பார்க்க முடியாது, பல நோய்களுக்கு ஆளாகிறாங்கன்னு பார்த்திருக்கோம். அந்த மாதிரி அமெரிக்கா, லண்டன் அப்படின்லாம் சொல்லி கணினி இயக்குனரா போய் வேலை பார்த்த அனைத்து அந்த மகன்கள் எல்லாருமே என்ன அம்மான்னு தான் அழகாக கூப்பிட்டார்கள். அவர்கள் எல்லாரும் அந்த வானகத்துக்கு வந்திருந்தாங்க பயிற்சிக்காக. அதுல ஒரு 4-5 பேர் இன்னமும் நம்ம சென்னையில அந்த தாம்பரத்துல எல்லாம் இயற்கை விவசாயம் சொல்லி இயற்கை முறையில விவசாயம் செஞ்ச அந்த பொருள்களை எல்லாம் சந்தையில விற்பனை செய்யறாங்க. ஒவ்வொரு இடமாக அன்னைக்கு படித்து கொண்ட அந்த மாணவர்கள் அனைவரும் இந்த இயற்கை விவசாய வழியில செஞ்சு உற்பத்தி செஞ்ச மகசூல் எடுத்த பொருட்களை எல்லாமே அதுக்குன்னே இயற்கை சந்தைன்னே ஒண்ணு உருவாக்கி வாரம் ஞாயிற்றுக்கிழமை தாம்பரத்துல நடக்குது, மதுரையில நடக்குது. நீங்க வேணாலும் போய் நேரா பாருங்க. சென்னை தாம்பரத்துல அந்த விவசாய பண்ணையை அந்த சக்திவேல் அப்படிங்கிற ஒரு பையன் வச்சிட்டு இருக்காரு. இது மாதிரி இன்றைய சமுதாயம், இன்றைய இளைஞர்கள் எல்லாமே நம்மாழ்வார் பண்ணைக்கு அங்க சென்று இயற்கை விவசாயத்தை எப்படி செய்யணும், அங்க என்ன ஒரு செடியை வளர்க்கறதுக்கு வட்டப்பாத்தி, இருமுடி பாத்தி, எப்படி ஒரு செடியை வளர்க்கலாம், அதுக்கு எப்படி உரம் போடலாம், எல்லா விதைகளுமே, அப்புறம் சத்தான உரம் போடுறது, அந்த செயற்கை உரத்துக்கு பதிலா இயற்கை உரம் எப்படி பண்ணலாம்னா பஞ்சகவ்யன்னு சொல்லுவாங்க. அந்த இது சொல்லுவாங்கல்ல, மாட்டினுடைய இருக்கக்கூடிய பொருளை, பால், தயிர், வெண்ணெய், மாட்டினுடைய கோமாயம், சாணி, இந்த 5 வகையான பொருட்களை வைத்து செயற்கை உரம் தயாரிக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் கலந்து கலவையாக வைத்து ஒரு குறிப்பிட்ட நாள் 10 நாள் 15 நாள் அதை ஊற வச்சிருந்து ஒரு மண்பானையில வச்சிருந்து அந்த உரத்தை கொண்டுட்டு போய் அந்த இயற்கை செடிகளுக்கு போடுறாங்க. அருமையான மகசூல் கிடைக்குது, எந்த விதமான பூச்சியும் இல்ல, மண்ணு வளமா இருக்கு. இந்த மாதிரி நம்மாழ்வார்கள் வழியில நம்ம இயற்கை விவசாயம் செய்தால் அதிகமான மகசூலும் பெறலாம், நோய் இல்லாமல் வாழலாம் என்ற இளைஞர்களான சமுதாயத்தினர் 70 பேர் நிச்சயமாக இயற்கை விவசாயத்திற்கு வந்திருக்காங்க, மாறிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக நம்மளுடைய நாடார்கள் சரி, உலகமாக இயற்கை வழி விவசாயத்தையே நாடி சென்று கொண்டு இருக்கிறது என்பதை நான் சொல்லுவதற்கு மிகவும் பெருமைப்படுகிறேன். என்னுடைய வீட்டுல மாடி தோட்டத்துல எல்லாமே நானும் முருங்கை மரம், வாழை மரம், கொய்யா மரம் எல்லாமே என்னோட கணவர் தொட்டியில வைத்து வாழைப்பழம், வாழைக்காய், வாழை இலையை அறுத்துக்கிறோம், முருங்கைக்காய் அறுத்துக்கிறோம். ஆச்சரியப்படுவீங்க நீங்களே. இன்னமும் எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா எங்க வீட்டு மாடி தோட்டத்துல பார்க்கலாம். எல்லாம் கொய்யாப்பழமும்
சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறோம். இயற்கையான முறையில் இயற்கை வழியில நம்ம இயற்கை உரத்தை போட்டு இப்படிலாம் விவசாயம் செய்யலாம் என்று எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய தமிழ் விடியலுக்கு நன்றி, வணக்கம், நன்றி. இடம் சாருகிறேன். அருமை. அதாவது கலாமா சொன்னதுல நிறைய விடயங்கள் வந்து அருமையான விடயங்கள் தான். உண்மையிலேயே வந்து பாராட்டக்கூடிய விடயங்கள் தான். அவரையும் சரி, அவர் கற்றுக்கொண்ட அந்த இயற்கை விவசாயி நம்மாழ்வார் அவர்களையும் பாராட்டுகின்றோம். ஆனா வந்து 2 விடயம் இதுல கவனிக்கணும். ஒண்ணு வந்து நிறைய சொன்னாங்க. இதெல்லாம் பண்ணுனா வந்து மண்ணினுடைய மலட்டுத்தன்மை கெடாது. நம்மளுடைய அடிப்படை சிக்கல் என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு தடவை விவசாயம் பண்ணுவதற்கே தண்ணீர் போதாத அளவுக்கு இருக்கின்றது. தண்ணீர் தட்டுப்பாடு அந்த அளவுக்கு இருக்கின்றது. இதுல இத்தனை முறையும் இத்தனை பயிர்களை பயிரிடுவதற்கு நமக்கு தண்ணி இருக்குமா? இந்த பயிரை பயிரிட்டு நம்ம நிச்சயமாக மண்ண இதற்கும் ஒரு ஐடியா நம்மாழ்வார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தண்ணி பற்றாக்குறைக்கு அந்த இடத்துல ஒரு மண்பானையை வைத்து சொட்டு நீர் பாசனம், இன்றைய வழிமுறையில சொட்டு நீர் பாசனம் வச்சிருக்கோம். ஒவ்வொரு மரத்துக்கிட்டையும் அதிகமான கற்றாழைகள் அவர் வளர்த்திருக்கிறார். கற்றாழை வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு பாலைவன பயிர். அந்த அது தண்ணி, அதிக தண்ணி அது உள்ளடக்கி இருக்கும். அப்ப ஒரு மரத்தை சுத்தியிலும் ஏகப்பட்ட கத்தாழை வளர்த்திருக்காக ஒரு மண்பானையில ஒரு சிறிய துளையிட்டு மண்பானை நிறைய தண்ணியை அந்த ஒரு மரத்தின் அடியில வச்சிடறாரு. அப்ப தண்ணி மிச்சப்படுது, தண்ணி பற்றாக்குறையுமே இல்ல. எல்லா தீர்வுமே நம்மாழ்வார் வந்து நமக்கு சொல்லி கொடுத்து இருக்கிறார். அது போக அடுத்த கேள்வி என்னன்னா, இன்னைக்கு வந்து இன்றைய மக்கள் என்ன மாதிரியான காய்கறிகள் பழங்களை விரும்புறாங்க அப்படின்னா வந்து, கீரைன்னா கீரை வந்து அப்படி வந்து பளபளன்னு இருக்கணும். கீரையில வந்து எந்த வித ஓட்டையும் இருக்கக்கூடாது. நீங்க சொன்னது உண்மைதான். கீரையில ஓட்டை இருக்கிறதா வந்து உண்மையிலேயே வந்து நல்ல கீரை. அதுதான் வந்து உடலுக்கு நல்லது. அதாவது இயற்கையாவே ஒரு சில பூச்சிகள் ஒரு சில இலைகளை அரிக்க வேண்டும், ஒரு சில பூக்களை நுகர வேண்டும், ஒரு சில பழங்களை தின்ன வேண்டும். அப்பதான் அது வந்து உண்மையிலேயே வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. குறிப்பா சொல்லணும்னா அணில் கடித்த கொய்யாப்பழம் தித்திப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய விடயங்கள் இருக்குது. ஆனால் மக்கள் எதை விரும்புறாங்க? கீரையா அது அப்படியே பச்சை பச்சைன்னு இருக்கணும். கொத்தமல்லி இலையா அதுவும் அப்படி பச்சை பசேல்ன்னு இருக்கணும். மத்த பழங்கள்லாம் வந்து அப்படி மினுமினுக்கணும், பளபளக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மனங்களை மாற்ற வேண்டும். அந்த மாதிரி மனங்கள் இருக்கிறவர்களுடைய மாற வேண்டும். மனம் மாறினால் அவர்களுக்கு குணம் கிடைக்கும், நல்ல நிலைமை கிடைக்கும். அதனால இந்த மனத்தை மாற்றத்தான் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு தான் இந்த மாதிரி நீங்க ராகுல் கோல்டன் போன்றவர்கள் இந்த மாதிரி விவாத அரங்கை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். மனத்தை மாற்றுவதுதான் மக்களின் முன்னேற்றத்திற்கு செய்யும் பெரும் சேவை. அது என்னமோ உண்மைதான். அடுத்தவர்களுக்கும் வாய்ப்பு தருவோம். மக்கள் மாற வேண்டும். அந்த ஒரு மாற்று சிந்தனைகள் ஏற்பட வேண்டும். நிச்சயமாக அப்படி ஒரு சிந்தனைகள் ஏற்பட்டால் நல்லதுதான். வாருங்கள் அடுத்த விவாதம். 426 வணக்கங்கய்யா. 56வது அவர்களுக்கும் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், எதற்காக கையேந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில், உயரும் நிலை வெளிநாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விவசாயம் செய்வதற்கு இயற்கை உரங்களா செயற்கை உரங்களா? 2 அம்மாக்களுமே வந்து ரொம்ப சிறப்பா இயற்கை உரங்களை பத்தி அருமையா பேசுனாங்க. உண்மைதான், இயற்கை உரங்கள் தேவைதான். ஆனா இப்ப இருக்கிற நிலைமைய நம்ம பார்க்கணும். ஏன்னா மக்கள் தொகை பெருகி கொண்டே போகிறது. இந்த மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ப அவங்களுக்கு உணவு உற்பத்தியை நம்ம செய்யணும். இப்ப எந்த வீட்டுல இப்ப அம்மா அவங்க சொன்னாங்க, எங்க வீட்டுல கால்நடைகள் வளர்த்துனாங்க, இலைத்தழைகள்லாம் சேகரிச்சோம், உரக்கூட வச்சிருந்தவங்க அதுல எடுத்துமே கொட்டினாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. எல்லாருமே வந்து அது 20, 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி கதை. எல்லார் வீடுகளையும் கால்நடைகள் நிறைய இருந்துச்சு. ஆடு இருந்தது, மாடு இருந்தது. அதனுடைய கழிவுகள் எல்லாம் எடுத்துட்டு போய் கொட்டினாங்க, இலைத்தழைகள் எல்லாம் கொட்டினாங்க, மக்க செஞ்சாங்க, எடுத்துன்னு போயிட்டு விவசாயத்துக்கு பயன்படுத்தினாங்க. ஆனா இப்ப இருக்கிற விவசாயிகள் எந்த விவசாயிகளுமே கால்நடைகள்ன்றதே கிடையாது. இப்ப எங்க வீட்டுல எடுத்துக்கிட்டா கூட நாங்களுமே வந்து ஒரு மாட்டு தொழுவமே இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த தொழுவம் எங்க இருக்குதுன்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு மாறிடுச்சு. ஆனா விவசாயம் மட்டும் நடைபெறுகிறது. ஆனா அந்த விவசாயத்துக்கு செயற்கை உரங்கள் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. வேற விதியே கிடையாது. என்னது பொட்டாசியம், பாஸ்பேட்டு, பியூரிரானு, பாலிடேல் போன்ற அந்த பல செயற்கை உரங்கள், அமோனியா, நைட்ரேட்டு போன்ற செயற்கை உரங்கள் எல்லாம் பயன்படுத்தி தான் வந்து விவசாயத்தை உற்பத்தி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அம்மா சொன்னாங்க மாடி வீட்டு தோட்டம் கொஞ்சம்
கொஞ்சமா அதுக்கு தேவையான செயற்கை உரங்கள் இயற்கை உரங்கள் பயன்படுத்தலாம். ஆனா பெரிய பெரிய ஒரு 50 ஏக்கரா 100 ஏக்கராலாம் பயிர் செய்கிறவங்க இந்த மாதிரியான செயற்கை உரங்கள் தான் பயன்படுத்தி எல்லா உணவுப் பொருளும் உற்பத்தி செய்யறாங்க. அதை தான் நாமளும் வந்து சாப்பிட்டு தான் இருக்கோம். வேற வழியே கிடையாது. ஏன்னா அதை பயன்படுத்தி தான் வந்து அவங்களுடைய உற்பத்தி திறன், அவங்களுடைய மகசூல், அவங்களுடைய விவசாயத்தை பெருக்கணும், அவங்களுடைய வருமானத்தை பெருக்கணும். அந்த நோக்கத்தின் காரணமாக தான் வந்து எல்லாருமே வந்து அந்த செயற்கை உரங்களை பயன்படுத்தி அவங்களுடைய விவசாய உற்பத்தி திறனை பெருகிச்சுறாங்க. ஆகவே இந்த இந்த நவநாகரிக காலத்துல நம்ம எப்படி வந்து நம்ம மாறிட்டோமோ, நம்ம எல்லாமே வந்து புடவை கட்டிட்டு இருந்தோம் நம்ம காலத்துல. ஆனா நம்மளுக்கு இப்ப வர்ற பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்றாங்க, புடவை அதை எப்படி கட்டணும் அப்படின்றதே தெரியறது இல்ல. எல்லாமே ஜீன்ஸ் மிடி சுடி அப்படின்னு போட்டுட்டு திரியிறாங்க. அந்த மாதிரிதான் முன்னாடி இருந்தவங்க நம்ம காலத்துல விவசாயத்தை செய்வதற்கு இயற்கை உரங்கள் பயன்படுத்தினாங்க. ஆனா இப்போ வர வர அந்த யாருமே வந்து அந்த மாட்டு சாணத்தை தொடறதுக்கு கூட வந்து அஞ்சுறாங்க. ஐயோ நான் எடுக்க மாட்டேன், நெய் எடுக்க. வாசல் முன்னாடி அப்படி சாணம் இருந்ததுன்னா கூட அதை தொடறதுக்கே கூசப்படுறாங்க இப்ப இருக்கிற பிள்ளைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நாகரிகமா மாறிட்டாங்க அருமை. அப்படின்னு சொல்லி, அதனாலதான் செயற்கை உரங்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாய்ப்பிற்கு. மிக அருமை. இன்றைய காலகட்டத்தை அப்படியே ஒரு கால கண்ணாடி போல உரித்து காட்டி விட்டார்கள் நம்முடைய பவானி அவர்கள். நம்முடைய வில்லியம் அவர்களுடைய வாதத்தை கேட்போம். வாருங்கள் ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கம். வாருங்கள் ஐயா, உங்களுடைய வாதங்களை ஐயா, கமலா டீச்சருக்கு, முன்னாடி பாலத்தங்கம் ஐயாவுக்கு, பவானி அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய இரவு வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு அருமையான தலைப்பு, இயற்கையா செயற்கையா, இயற்கை விவசாயமா செயற்கை விவசாயமா, இயற்கையை நாடினால் நோயில்லாம் வாழ்வு வாழலாமே, செயற்கையை நாடினால் நோயுடன் வாழலாமே. ஐயா ஒளி வாங்கி அணைத்து வைக்கப்பட்டுள்ளது ஐயா, திறந்து வாருங்கள். கேக்குது கேட்கிறது. இயற்கையை நாடினால் நோயின்றி வாழலாமே, நீ செயற்கையை நாடினால் நோயுடன் வாழுமே. இயற்கை விவசாயம், நிலம் நன்றாக இருக்குமே, நீ செயற்கையை நிலம் பார்த்தால் அது நிலமே பாழாகிவிடும். என்னுடைய பொதுவான கருத்து, இன்றைக்கு நிலங்கள்லாம் விளைநிலம் ஆகி கொண்டிருக்கிறது. அது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு செய்தி. ஏன்னா இன்றைக்கு ஊரெங்கும் மக்கள் எல்லாம் இதுதான் இன்றைக்கு ஒரு வியாபார நோக்கத்தோடு இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவே வருங்காலம் போகின்ற பொழுது எல்லாம் விவசாய நிலமே இருக்காத போல இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் என்னன்னா, அம்மா பேசினது 2 பேருமே இயற்கை தான் பேசினார்கள். செயற்கை முக்கியமாக வேணுங்கிறது இப்ப கடைசியில பவானி அம்மா பேசினாங்க. இப்ப செயற்கை தான் இந்த காலகட்டத்துல தேவைப்படுது. ஏன்னா நான் அன்னைக்கு கூட ஒருத்தரை கேட்கிறேன், ஏங்க செயற்கைக்கு இயற்கைக்கு என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்கிறப்ப அவர் சொல்றாரு, ஏங்க இயற்கையா விளையக்கூடிய ஒரு தக்காளி செடியில 1/2 கிலோ 1/4 கிலோ 1 கிலோ தாங்க விளையுது. அப்ப செயற்கையாக பாக்குறப்பதான் அந்த செடியில 5 கிலோ 10 கிலோ விளையுது. அப்ப இயற்கையை நாடுறப்ப மக்களுக்கு கொடுத்து திருப்திப்படுத்த முடியாது. இன்னைக்கு பாருங்க, வெங்காயம் என்ன விலை, பூண்டு என்ன விலை, தக்காளி என்ன விலை. இன்னைக்கு ஒரிஜினல் தக்காளி கிடைக்க மாட்டேது. இன்னைக்கு ஹைபிரிட் தான். இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு எல்லாமே வந்து ஹைபிரிட்டா தான். ஹைபிரிட்னு சொன்னாக்க விதை நேர்த்தி உள்ள விவசாய பொருட்களை தான் இருக்கிறது. எதுவுமே இன்னைக்கு வந்து அந்த ருசிங்கிறதே இல்லை. தக்காளியா இருக்கட்டும், காயா இருக்கட்டும், பழமா இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கு எல்லாம் வந்து அந்த விதை நேர்த்தி செய்யப்பட்டு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய விதைகளை விவசாயம் பண்ணி இன்னைக்கு அதை தான் இன்னைக்கு அதிகமா பயன்படுத்தி மக்கள் அதை செய்வதுதான் ஆர்வமா இருக்காங்க. ஏதாவது எந்த உரத்தை போட்டா இன்னைக்கு அதிகம் ஈல்டு வரும் அப்படிங்கிறதா இருக்காங்க. அப்ப அவங்க இயற்கையா வந்து செய்யணும், இயற்கையா நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே இருக்க மாட்டேங்குது. 100ல 20 பேரு 30 பேர் தான் இயற்கையை நாடுறாங்க, நோய் இல்லாமல் இருக்கணும். இன்னைக்கு அதிகமா வந்து உரங்களை போடுறப்ப மக்களுக்கு வியாதி அதிகமா இருக்கிறது. வியாதி அதிகமாகிறப்ப மருத்துவர் அதிகமா வராங்க. இன்னைக்கு பாருங்களேன், யாரை பார்த்தாலும் உங்களுக்கு என்ன சுகரா,
ப்ரெஷரா? ஏன் நீங்க சாப்பாடு சாப்பிடுறீங்க? ஏன் சாப்பாடு சாப்பிடுறீங்க? கோதுமை சாப்பிடுங்க. அப்ப விவசாயத்துல பண்றது மூட்டை மூட்டையா வந்து 100 மூட்டை 200 மூட்டை நெல் அடிச்சு வீட்டுல வச்சிருப்பான். அந்த விவசாயத்துல விவசாயம் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி அந்த அரிசி அவனுக்கு சாப்பிடறதுக்கு உரிமை இல்லைங்கிற மாதிரி இன்னைக்கு மருத்துவர்கள் வந்து அவரை வியாபார நோக்கத்தோடு அவர்கள் பிழைப்பதற்காக இப்படி மக்களை ஏமாற்றுகிறார்கள். அப்படி பார்க்கின்றப்ப இயற்கைங்கிறது முக்கியமானதுதான். இயற்கைங்கிறது தேவையானதுதான். இன்னைக்கு நோய் நொடி இல்லாம இன்னைக்கு இயற்கையில் இருக்க ருசி வேற, இயற்கையில் இருக்கக்கூடிய பக்குவம் வேற, இயற்கையில கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை வேற. ஆனா செயற்கை அது முழுமையை மாற்றி விட்டது. எதுவுமே வந்து பார்க்குற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு மக்கள் அதிகமா விரும்புறது பூரா செயற்கை தான் விரும்புறாங்க. சமாளிக்கணுமே. இன்னைக்கு மக்கள் எத்தனை கோடி இருக்காங்க பாருங்க. இன்னைக்கு அதிகமா முன்னேற்றம் வந்து மற்ற துறையில முன்னேற்றம் இருக்க இல்லையே, இன்றைக்கு மக்கள் தொகையில முன்னேற்றமா இருக்கு. அப்ப அவங்கள சமாளிக்கணும்னா என்ன பண்ண முடியும்? அப்ப இயற்கையா போனீங்கன்னா இயற்கையா சமாளிக்க முடியாது. அப்ப செயற்கையா போனாதான் சமாளிக்க முடியும். அப்ப வந்து அவங்க என்ன பண்றாங்க? நிறைய சம்பாதிக்கணும், நிறைய வந்து இன்றைக்கு வந்து விவசாயம் நிறைய பண்ணணும், நிறைய சம்பாதிக்கிற நோக்கத்துல தான் போயிருக்காங்க தவிர மக்களை காப்பாற்றணும், மக்களுக்கு இயற்கையான வழியில இந்த மாதிரி உணவுப் பொருளா கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை அவங்களுக்கு. அதே மாதிரி செயற்கையா கிடைக்கக்கூடிய பொருள் வந்து விலை கம்மியா இருக்கு. இயற்கையா கிடைக்கக்கூடிய பொருள் விலை அதிகமா இருக்கு. நீங்க கருங்குருவை, மாப்பிள சம்பா இந்த மாதிரி நெல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வியாதியை நீக்கக்கூடியதுதான், இயற்கையில விளைஞ்சதுதான். ஆனா அதனுடைய விலைக்கு இதனுடைய விலைக்கு வேறுபாடு இருக்கிறது. இன்னைக்கு சாதாரண நெல்லுடைய விலைக்கும் அந்த நெல்லுக்கு விலை அதிகமா இருக்கு, அரிசிக்கு விலை அதிகமா இருக்கு. அப்ப மக்கள் எதை விரும்புவாங்க? விலை அதிகமா இருக்கிறது விரும்புவாங்களா, கம்மியா இருக்கிறது விரும்புவாங்களா? நோய் நொடி இல்லாம வாழணுங்கிறது ஒரு பக்கெட் இருக்குது. இருந்தாலும் கூட மக்கள் என்ன நினைக்கிறாங்க? எது கம்மியா கிடைக்குது அவரோட வருமானம், அவருடைய சம்பார்த்தனை, அதுக்கு தகுந்த மாதிரி பிழைக்கணுங்கிறதா மக்களுடைய நினைவு இருக்கிறது. ஆக மக்கள் விரும்புறது ரெண்டு பட்டுமே விரும்புறாங்க. ஆனா அதிகமா விரும்புறது எதுன்னு கேட்டா செயற்கை தான் விரும்புறாங்க. இயற்கை கிடைக்க மாட்டாங்க. இயற்கை வந்து அவங்களால செய்கின்ற அளவுக்கு தானியங்களுக்கு இது அந்த மாட்டு கழிவுகள் கிடைக்க மாட்டேது, மரங்கள் கிடைக்க மாட்டேது. ஏன்னா மரம் வெட்டிப்படுறாங்க. கால்நடைகள் போதுமான வளர்ப்புல இல்லை. அப்புறம் நீ என்ன பண்ணுவீங்க? இலைதளங்கள் அந்த காலத்துல இலைதளங்கள் போட்டு போட்டு நட்டாங்க. இந்த கால்நடை கழிவுகளை போட்டு செஞ்சாங்க. இப்ப கிடைக்கலையேங்கம்மா. இப்ப அவன் பவானி அம்மா சொல்ற மாதிரி 50 ஏக்கர் 1 ஏக்கர் நடுறவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த கழிவுகள் கிடைக்கும்? உங்களுக்கு இலைத்தலைகள் எப்படி கிடைக்கும்? எல்லாம் தான் வந்து இன்றைக்கு வந்து மரம் வெற்ற ஒரு பெரிய ஒரு தொழிலா இருக்காங்களே. மரமே இல்லையா? இன்னைக்கு மழையே வந்து கம்மியா இருக்கிற காரணமே மரங்களை வெட்டுறதுதான் நமக்கு. இன்னைக்கு கூட ஒரு வாட்ஸ்அப்ல செய்தியில பார்த்தேன். நீங்க மரங்களை எந்த அளவுக்கு வெட்டுறீங்களோ வருங்காலத்துல உங்களுக்கு ஆக்சிஜன் குறைவா கிடைக்கும். இன்னைக்கு தண்ணி வாங்குற மாதிரி ஆக்சிஜன் வாங்குற அளவுக்கு வந்துருக்குன்றாங்க. அதனால மரங்கள் நிறைய வளர்க்கணும், இயற்கை விவசாயம் பண்ணணும். இயற்கை விவசாயத்தை காப்போம். இயற்கை விவசாயம் வந்து எல்லாத்துக்கும் தேவைதான். ஆனா மக்களை சமாளிக்கிறதுக்கு செயற்கையா இருந்தாதான் சமாளிக்க முடியும், திருப்திப்படுத்த முடியும். இன்னைக்கு கடைகள் நீங்க போய் இன்னைக்கு பாரு, இந்த சந்தைகளை போய் பாருங்களேன், காய்களை இயற்கையா விளைஞ்ச காய் ஒருத்தர்கிட்ட கூட இல்லை, இல்ல செயற்கையா விளைஞ்ச காய் தான். அப்ப நம்ம இதை என்ன பண்ண முடியும்? அம்மா சொல்றாங்க மாடி தோட்டம் போட்டேங்கிறாங்க. மாடி தோட்டம் போடலாங்க. மாடி தோட்டம் போட்டா எவ்வளவு பேர் நம்ம சமாளிக்க முடியும்? இப்ப நம்ம குடும்பத்தை எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அதுவும் சில நேரத்துல பூச்சிகள் வந்து நிறைய பண்ணிருக்கு. கோமியம் கிடைக்க மாட்டேது. கால்நடைகள் இருந்தா அந்த கோமியம் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பண்ணலாம். கால்நடைகளே இல்லைங்களே. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப பவானி அம்மா சொன்ன மாதிரி நாகரிகம் முன்னேறி விட்டது. மக்கள் மலைப்பலா இருக்காங்க, எதை செஞ்சாலும் சோம்பேறியா இருக்காங்க, வேலை செய்ய பயப்படுறாங்க. அப்ப அந்த மாதிரி மக்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? காசை கொடுத்தா எதனால வாங்கலாங்கிற ஒரு திறமையில இருக்காங்க தவிர அதாவது நம்ம இதை நம்ம விவசாயம் பண்ணி நம்ம குடும்பத்துக்கு தேவையான எடுத்துக்கிற அந்த எண்ணமே இல்லை இன்னைக்கு. அப்ப என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? மக்கள் வேலை செய்ய பயப்படுறாங்க, எந்த வேலை விட்டாலும் செய்யறது இல்லை. அவங்களுக்கு வந்து வலிக்காம இலகுவா அவங்களுக்கு பொருள் கிடைக்குது. காசு கொடுத்தா போதுங்கிறவங்க காசு கொடுத்தா கிடைக்குது இல்ல, ஏன் என்ன போய் நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வருதே தவிர வருங்காலத்துல அதாவது போன சந்ததியர் உழைக்கின்ற உழைப்பு இந்த மக்கள்கிட்ட இல்லை. இன்னைக்கு அதே மாதிரி நவீனங்கள் அதிகமா வந்துருச்சு. இப்ப நடவுல இருந்து களப்பறியில இருந்து எல்லாமே நவீன முறை வந்துருச்சு. அந்த காலத்துல மக்கள் நட்டாங்க, விவசாயம் அதிகமா இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் எந்திரங்கள் மூலம் நடவுறது மூலம் அந்த விவசாயம் ஈல்டுக்கு வந்து ஒரு இடத்துல அதிகமா இருக்கு, ஒரு இடத்துல கம்மியா இருக்கு. அப்ப வியாபாரம் அதாவது
எந்திரங்கள் அதிகமாயிருச்சு. மனிதனை சோம்பேறி ஆக்கிருச்சு. மனிதன் உழைக்கின்ற அளவுக்கு இப்ப இல்ல இன்னைக்கு. நெத்தி வேற நிலத்துல சிந்துற அளவுக்கு உழைக்கணும்னு அந்த காலத்துல சொன்னாங்க. ஆனா இந்த காலத்துல அது பூரா மாறிடுச்சு. இப்ப எல்லாம் மிஷின் வந்துருச்சு. எல்லா துறைக்கும் மிஷின் வந்துருச்சு. அப்படி இருக்கப்ப இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப இயற்கையா இப்ப அந்த காலத்துல உழுதாங்க. ஏர் கட்டி உழுது ஐயா விவசாயம் பார்த்தாங்க. ஏன் ஏர் ஐயா கட்டி உழுவுறா? நிச்சயமாக ஐயா வெள்ளியம் ஐயா, நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஆக சரிங்க. ரொம்ப சொல்ல- நன்றியா. ரொம்ப ஆமா நன்றி. ஐயா, அருமை. நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை மிக அழகாக வெள்ளியம் ஐயாவே சொல்லிவிட்டாரு. இன்றைய காலகட்டத்தை நான் பார்க்கும் பொழுது, அதாவது நம்ம பால்தங்கம்மா சொன்ன மாதிரி, கலாமா சொன்ன மாதிரி, இயற்கை உரங்களை பயன்படுத்துவது நிச்சயமா நல்லதுதான், ஆரோக்கியமானதுதான். ஆரோக்கியமாக நாம் நினைத்தால் அதை நாம் பயன்படுத்தலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய மக்கள் தொகையை சமாளிக்க வேண்டும் என்றால் செயற்கை உரங்கள் தான் பயன்படுத்த முடியும். அந்த மகசூலை வைத்துதான் நாம் இன்றைய மக்கள் தொகையை கட்டுப்படுத்த முடியும். ஆக இயற்கையான ஆரோக்கியமான உணவு வேண்டுமென்றால் இயற்கை உரங்களை பயன்படுத்துங்கள். அதிக மகசூல் வேண்டுமென்றால் செயற்கை உரங்களை நாம் பயன்படுத்தலாம். ஆனால் இயற்கையான உரத்திலே அதிக மகசூல் வருகின்ற நம்மாழ்வார் சொல்லுகின்ற ஒரு சில முறைகளை பயன்படுத்தி நாம் உணவை உற்பத்தி செய்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய சமுதாயம் ஆரோக்கியம்